2026ல +2 இப்போ அப்ளிகேஷன் எப்ஆர்எம் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். 2026ல +2 எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ், அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், செலக்ஷன் கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து அட்மிஷன் பண்ண முடியாது. அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா தான் நம்ம அட்மிஷன்ஸ் அங்க பண்ண முடியும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா phase 1, phase 2, phase 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 phases அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரேங்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா phase 1ல நீங்க 500 ரேங்க்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ மெரிட் ஸ்காலர்ஷிப் மூலியமா அவங்க வந்து ஃபீஸ் கன்செஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ phase 1 அட்டன் பண்றீங்க, phase 2 அட்டன் பண்றீங்க. phase 1லயும் phase 2லயும் மேக்சிமம் வந்து சீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ்ல வந்து சீட் வந்து கம்ப்ளீட் ஆகல, தட் மீன்ஸ் பிரான்சஸ் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னா அந்த பிரான்சஸ்க்கு மட்டும்தான் phase 3 வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படின்னா phase 1 அண்ட் phase 2 இதுலயே வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி காலேஜ்ல அட்மிஷன் பண்றதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் அட்மிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்களுடைய கேம்பஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா இப்போ எஸ்ஆர்எம்ல வந்து காட்டன் குளத்தூர் மெயின் பிரான்சஸ், ஸோ அங்க வந்து சென்னை காட்டன் குளத்தூர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ராமபுரம் கேம்பஸ் இருக்கு, அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு, அதுக்கப்புறம் சென்னை வடபழனி இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சியில இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th கேம்பஸா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 கேம்பஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயின் பிரான்ச்சா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியிலயும் இருக்கு. ஸோ அந்த டெல்லியில இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுல வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய நேம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க் எடுத்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. ரொம்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சைஸ் கொடுத்துருப்பாங்க, வித், ஹைட் அண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸை நீங்க கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றது, வேற அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப ஈஸி ஸ்டெப்பா தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலியமா நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 1400. ஸோ 1400 மூலியமா நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன், பாத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் லிங்க்ல போயிடுங்க. லிங்க்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷன் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, நேம் என்ட்ரி பண்ணிடுங்க. மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிடுங்க. செலக்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்க எந்த ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் யுவர் சிட்டி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எந்த சிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் ஃபேக்கல்டி அண்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்க எந்த கேம்பஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத அங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன டிகிரி நீங்க எடுக்க போறீங்க, பிடெக்ல என்ன அல்லது எம்டெக்கா, ஸோ அந்த மாதிரி என்ன டிகிரி அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ப்ரோக்ராம், அதுலயே வந்து பிடெக்ல என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்றதையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்சா, ஸோ கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு ஐ அக்ரி டு இருக்கு இல்லையா, அதுல வந்து டிக் பண்ணிட்டு அப்ளை நவ் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை நவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து டைரக்டா உங்க மெயில் ஐடிக்கு போயிடும், நான் சொன்ன மாதிரி. ஸோ மெயில் ஐடிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்ட்ரி பண்ணிடுங்க. இதுதான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கான டெட்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ phase 1 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட் வந்து உங்களுக்கு, அதாவது
உங்களுக்கு இப்போ 23 ஏப்ரல்ல இருந்து 28 ஏப்ரல் வரைக்கும் phase 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ 10th ஜூன்ல இருந்து 15th ஜூன் 2026 அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா phase 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4th ஜூலைல இருந்து 5th ஜூலை 2 days இருக்கு. அந்த 2 days வந்து பாத்தீங்க அப்படின்னா phase 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. phase 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 days கொடுத்திருக்காங்க. phase 2ல 5 days கொடுத்திருக்காங்க. phase 3ல வந்து 2 days தான் டைம் கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி phase 1 phase 2 அட்டன் பண்ணும்போது அதுல வந்து மேக்ஸிமம் வந்து அட்மிஷன் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக இப்ப அப்ளிகேஷன் போடுறதுக்கு phase 1 அப்ளிகேஷன் போடுறதுக்கு டெட்லைன் எப்பன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16th ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட். அதே மாதிரி phase 2 அப்ளிகேஷன் போடுறதுக்கு 4th ஜூன் வந்து லாஸ்ட் டேட். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப phase 3 அப்ளிகேஷன் போடுறதுக்கு 30th ஜூலை வந்து லாஸ்ட் டேட். ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுடுங்க. இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு ஸோ அந்த டேட்டுக்குள்ள அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா phase 1 எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், phase 2 எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், phase 3 எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த 3 days வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஏதோ ஒரு சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அதுவே இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு லேப்டாப் மூலியமாவோ சிஸ்டம் மூலியமாவோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க ரிமோட் ப்ராட்காஸ்ட் அப்படின்றது மூலியமா எக்ஸாம் வந்து நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல வீட்ல இருந்து தான் எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எந்தெந்த டைமிங்ல ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 அப்படின்னு 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாட் மூலியமா தான் நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. அந்த ஸ்லாட் டைமிங் வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து ஸ்லாட் 1 வந்து எப்ப அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் 9 AM இருந்து 11:30 AM வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட் 1. அதே மாதிரி உங்களுக்கு 12 PM இருந்து 2:30 PM வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட் 2 வந்து அட்டன் பண்ணுவீங்க. 3 PM இருந்து 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் ஸ்லாட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கான ஸ்லாட் வந்துருச்சு பாத்துட்டீங்க. இந்த ஸ்லாட் பிரகாரம் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours 30 minutes தான் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ டோட்டல் வந்து 130 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. இவங்க யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மார்க்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இப்ப மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி இது ரெண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு அண்ட் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ இது ரெண்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. அதே மாதிரி 130 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்க என்ன யோசிப்பீங்க, இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் யூனிவர்சிட்டியில கொடுத்திருக்க மாதிரி நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இதுல வந்து கிடையாது. அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படின்றது இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டோமா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 60% எடுத்திருக்கணும். அதே மாதிரி நீங்க 12th எக்ஸாம்ல பெர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரியும் இப்போ ரேங்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஸோ அதுலயும் வந்து அவங்க கொடுத்திருக்க பெர்சன்டேஜ் எடுத்துக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த ரேங்க் பேசிஸ்ல உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் இதுல வச்சுதான் நீங்க பெர்சன்டேஜ் 60% எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி சப்ஜெக்டா கொடுத்துட்டாங்க. பெர்சன்டேஜ் வந்து பாக்குறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்லிட்டேன். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற சப்ஜெக்ட் பாட்னி அண்ட் சுவாலஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுல வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிசிக்ஸ் அப்படின்றது கம்பல்சரி, மேத்ஸ்ன்றது கம்பல்சரி, இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு மத்த அதர் சப்ஜெக்ட்ல வந்து எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் வச்சிருக்கீங்களோ சோ அந்த சப்ஜெக்ட் மார்க்கை வந்து நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவுல நீங்க எங்க படிச்சாலும் பரவாயில்ல,
ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிச்சாலும் பரவாயில்ல, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, ஸோ எந்த சிலபஸ்ல படிச்சாலும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் பண்றதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் தான். என்ஐஓஎஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எலிஜிபிள் கேண்டிடேட் கிடையாது. அதாவது நீங்க 10th 12th வந்து என்ஐஓஎஸ்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் பண்ண முடியாது அப்படின்றது கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள நீங்க எந்த பேட்டர்ன்ல வேணுமாலும் நீங்க படிச்சிருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் பண்றதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் தான். அதே மாதிரி 60% உங்களுடைய 12th மார்க்ல நீங்க 60% எடுத்திருக்கணும். இப்போ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்க வந்து ஏன் செலக்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது மினிமம் பேக்கேஜ்ல இருந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ அதனால அங்க வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 52,000 மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுலயும் ஹையஸ்ட் பேக்கேஜ்ல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனுடைய ரெக்ரூட்டர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இங்க ரெக்ரூட்டர்ஸ் வராங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அதாவது டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாமே இங்க வராங்க. அதாவது இங்க பாருங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறதுல பாருங்க, இப்ப கோர் நேஷன் அப்படின்றது வராங்க, ஆர்ம்ஸ் வராங்க, அமேசான் வராங்க, மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இன்டெல், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டிஜிட்டல் அப்படின்ற கம்பெனிஸ் வராங்க, கூகுள் வராங்க, அதுக்கப்புறம் இன்போசிஸ், அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா. இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வராங்க. ஸோ அதனால நீங்க மோஸ்ட்லி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு ஸோ இந்த கம்பெனில செலக்ட் ஆகுறதுக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் செய்து கொடுக்கணுமோ அதுவும் வந்து நீங்க அங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால நீங்க ஒரி பண்ணாம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை வந்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில வந்து கேம்பஸ், ஸோ என்னென்ன கேம்பஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேட்டன் க்ளோத்தர் கேம்பஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்க பிரான்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த பிரான்சஸ் எல்லாமே இங்க கீழே வருது, பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிடெக் தான். ஸோ பிடெக்ல வரக்கூடிய கோர்சஸ், ஸோ கோர்சஸ்ல இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. செகண்ட் வந்து ராமபுரம் கேம்பஸ், சென்னையில இருக்கக்கூடிய ராமபுரம் கேம்பஸ்ல என்னென்ன பிரான்சஸ் அவைலபிளா இருக்கு, ஸோ பிடெக் கோர் பிரான்சஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. தேர்டு வந்து டெல்லியில இருக்கு. ஸோ டெல்லியில இருக்கக்கூடிய கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு அங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றது இதனுடைய பிடிஎஃப் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடபழனியில சென்னையில இருக்கக்கூடிய வடபழனியில இருக்கக்கூடிய பிரான்சஸ் எல்லாமே இங்க கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய கேம்பஸ், ஸோ திருச்சிராப்பள்ளி கேம்பஸ்ல என்னென்ன பிரான்சஸ் அவைலபிளா இருக்கு அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா 4 பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உட்பட எல்லா பிரான்சஸும் உங்களுக்கு அங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெல்லி சோனிபேட் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரான்சஸ் பிடெக்ல என்னென்ன பிரான்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஸோ ஆந்திர பிரதேஷ்ல அதே மாதிரி உங்களுக்கு பிடெக் பிரான்சஸ் என்னென்ன பிரான்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றது இங்க கொடுக்கணும், இதையும் பாத்துக்கோங்க. ஸோ இந்த பிரான்சஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பிரான்ச் வேணும், என்ன யூனிவர்சிட்டி, அதாவது தட் மீன்ஸ் என்ன கேம்பஸ் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 6 கேம்பஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க 4மே வந்து உங்களுக்கு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. லாஸ்டா டெல்லி சோனிபேட் கொடுத்திருக்கேன், ஆந்திர பிரதேஷ் கொடுத்திருக்கேன். இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியில நீங்க அதே மாதிரி அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க லைக் பண்ற கேம்பஸ் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேம்பஸஸ் எல்லாமே பண்ணணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா தான் போகணும்னு சொல்லிட்டோமா. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா நம்ம அட்மிஷன் பண்றதுக்கு அதுக்கு வந்து சிலபஸ் இருக்கு. ஸோ அந்த சிலபஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்ல கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணியும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சிலபஸ்ல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பாட்னி, சுவாலஜி இதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். அதாவது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் பண்றதுல இருந்து இல்ல உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க
கால் பண்ணலாம். அது மட்டும் இல்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை தவிர்த்து வேற எதுனாவது அட்மிஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. 2026ல +2 எக்ஸாம் வந்து எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எப்படி பண்றது, கவுன்சிலிங்ல எப்படி அட்மிஷன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபர்தரா அட்மிஷன்ஸ் எப்படி பண்றது, காலேஜ் அட்மிஷன்ஸ் எப்படி பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து நாங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See the next video. Thank you.